தொடரும் கனமழையால் புழல் ஏரிக்கான நீர்வரத்து 2860 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், தற்போது புழல் ஏரிக்கான நீர்வரத்து 2860 கனஅடியாக அதிகரித்துள்ளது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. புழல் ஏரியின் முழு கொள்ளளவு என்ன? இது பற்றிய விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதலே பரவலாக விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆவடியில் 19 சென்டிமீட்டரும் திருத்தணியில் 14 சென்டிமீட்டர் என பரவலாக கடந்த 10 மணி நேரத்தில் மாவட்டத்தில் மிக கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. பூண்டி, புழல் போன்ற நீர்பிடிப்பு பகுதிகளிலும் காலை முதலே பரவலாக கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. புழல் ஏரி அமைந்திருக்கக்கூடிய செங்குன்றம் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 10 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. காலையில் புழல் ஏரிக்கு 629 கனஅடியாக இருந்த நீர்வரத்து என்பது மாலை 4 மணி நிலவரப்படி 2860 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. புழல் ஏரியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்டது இந்த புழல் ஏரி. தற்போது மாலை 4 மணி நிலவரப்படி 2860 மில்லியன் கனஅடி நிரம்பி இருக்கிறது புழல் ஏரி. ஒட்டுமொத்தமாக ஏரியின் கொள்ளளவில் 87% நிரம்பி இருக்கிறது. அதே போன்று 21.12 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் தற்போது நீர் இருப்பு என்பது 19.24 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏரிக்கு நீர்வரத்து என்பதும் வந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாத காலத்தில் புழல் ஏரியில் தண்ணீரை 20 அடி வரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அதன்படி தற்போது இன்றைக்கு இந்த புழல் ஏரி என்பது உபரி நீர் திறந்துவிட வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலை நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வானிலை முன்னறிவிப்பு, கனமழையின் தீவிரத்தன்மை, ஏரிக்கு வரக்கூடிய நீர்வரத்தின் அளவு, ஏரியில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு விவரங்களை கண்காணித்து வருவதாகவும் 24 மணி நேரமும் தீவிரமாக ஏரியை கண்காணித்து வருவதாகவும் உபரி நீர் திறக்கப்படும் வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் மூலமாக முறையாக அந்த புழல் ஏரியின் உபரி நீர் கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அதற்கு பிறகாகவே உபரி நீர் வெளியேற்றப்படும் என்ற ஒரு தகவலையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் இன்று இந்த புழல் ஏரி திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை, உபரி நீர் வெளியேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற ஒரு தகவலையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக புழல் ஏரிக்கு வரக்கூடிய நீர்வரத்தையும் மழையின் தீவிரத்தையும் கண்காணித்து வருவதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.